ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கருணக்கிழங்கு குழம்பு வைப்போம். அதுக்கு நான் 1/4 கிலோ கருணக்கிழங்கு எடுத்து ஒரு 2 விசில் வச்சு இறக்கியிருக்கேன். இப்போது அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போது ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நேராக நறுக்கி வச்சுருக்கு, அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 5-6 வெள்ளைப்பூடு, அதை நல்லா வதக்கிடுவோம். இப்போது 2 சின்ன தக்காளி, அதையும் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இப்போது வீட்டில் அரைச்ச மசால் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், அரை ஸ்பூன் காஷ்மீர் பொடி. இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போது வேக வச்ச கருணக்கிழங்க அதோடு போட்டுருவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, இல்லைன்னா கீழே பிடிச்சிக்கிடும், அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி இப்போ அந்த வேக வச்ச கருணக்கிழங்க உள்ளே போட்டு அந்த மசாலோடு நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு புளிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஊற்றி அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் ஊற்றிருக்கேன், சூப்பராக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும்.